பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவதாக வெளியான செய்திக்கு பள்ளிக் கல்வித்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் குறிப்பாக வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதிலாக வேறு ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் நீண்ட நாட்களாக பள்ளிக்கு வராமல் அவர் வேறு ஒரு ஆசிரியர் வைத்து பாடம் நடத்தி வந்ததை பள்ளிக்கல்வித்துறை கண்டுபிடித்து அவரை பணியிட நீக்கம் செய்திருந்தது. அது தொடர்பாக நடத்திய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விசாரணையில் அதாவது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் குறிப்பாக இந்த ஈராசிரியர் 2 ஆசிரியர்கள் மட்டும் பணியாற்றும் பள்ளிகளில் இது போன்ற ஆசிரியர்கள் 10,000 பேர் அவ்வப்போது இது போன்று போலியாக பணியாற்றி வருவதாக தகவல்கள் கிடைத்ததை நாம் பதிவு செய்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து இது குறித்து தற்பொழுது அரசு விளக்கம் அளித்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற 10,000 போலி ஆசிரியர்கள் வெளியானதாக வெளியிடப்பட்ட செய்திக்கு தற்பொழுது அவர்கள் தரப்பில் மறுப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் கூட நாம் வெளியிட்ட செய்தியை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நம்ம உறுதியான தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதற்கு தற்போது அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர். அதுபோன்று விவரங்கள் 10,000 பேர் போலியானதாக பணியாற்றக்கூடிய அந்த செய்திகளில் உண்மையில்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.